ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து சண்டே. நம்ம வந்து க்ரீன் பார்க் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக போயிருக்கோம் எல்லோரும். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலான்ற ஒரு ஐடியாவே வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, என்னென்ன இருக்குன்றதை காட்டிகிட்ருக்கோம். ஐஸ்கிரீமு, ரசகுல்லாஸ், ஹாட் சாக்லேட்ஸு, சூப்ஸு, நானு, அது மாதிரி நிறையா இருந்தது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு, வெஜ் பக்கம் நம்ம போகிறதே கிடையாது, எப்போவுமே நான்வெஜ்ஜோடு நிறுத்திக்கிறது. பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் வெஜ்ஜில் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே கொஞ்சம் சிக்காக இருக்க மாதிரி இருக்குது, வெளியெல்லாம் போகவே பிடிக்க மாட்டுது. அதனால தான் மோஸ்ட்லி நான் வீடியோவும் போடுறதில்ல, எடிட் பண்ணவும் எனக்கு பிடிக்கவே மாட்டுது, ஃபோன் பார்க்கவும் பிடிக்க மாட்டுது. பேசாமல் ஏசி போட்டு தூங்கலான்னு தான் தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஃபோரம் மால் இருக்குது, அங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் பார்க் ஹோட்டல் வந்து செம்மையாக இருந்தது. சரி, இங்கே ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி பண்ணிடலாம், ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளான் பண்ணியாச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். நான் போகும்போது அங்கே பார்த்துட்டு வந்திருந்தேன், ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஸ்விம்மிங் பூலை நோக்கி ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் அழகாக இருந்தது. உள்ளே இறங்கலாமா, அலவுடு இல்லை யாரெல்லாம் தெரில, அது தனியாக பே பண்ணணுமா என்னெல்லாம் தெரில, அதெல்லாம் கேட்கவே இல்லை. சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அங்கே நின்று ஃபோட்டோஸ், அங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் ஃபோரம் மால். சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தம்பிக்கு வந்து அந்த வீக் வந்து பர்த்டே வருதுன்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி ட்ரெண்ட்ஸ்குள்ளே போயிட்டோம். ட்ரெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அண்ணா வந்து பேசிக்ஸில் பூந்துட்டு அவர் ரொம்ப லேட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா கேம் விளாட போகலான்னு பார்த்தா அங்கே ரொம்ப கூட்டம். சரின்னு சொல்லி சும்மா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படி தான் எங்களுக்கு சண்டே போச்சு. அதை விட பெரிய கூத்து என்ன ஆகிடுச்சுன்னா, அங்கேருந்து கிளம்பும்போது கேப் போடலான்னு பார்த்தோம். கேப் வந்து புக் ஆகலை. சரி, பஸ்ஸில் போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். பஸ்ஸில் போகிறதுக்கு யார்ட்டையுமே கையில் கேஷே இல்லை, எல்லோரும் ஜிபே தான் வச்சுருக்காங்க. அப்புறம் போய் அங்கே கேட்டதுக்கு வந்துட்டு மெட்ரோ கார்டு இருந்தால் இது பண்ணிக்கலான்னு சொல்லி, மெட்ரோலேயும் பேலன்ஸ் கம்மியாக இருந்தது அந்த கார்ட்லேயும். சரி, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் வந்து நான் சொன்ன ஜிபே வந்து நான் நியூஸில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம், ஜிபே ஒர்க் ஆகும்னு சொன்னேன். யாருமே நம்பலை. அப்புறம் கண்டக்டர்கிட்ட கேட்டப்போ ஜிபே ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. அதை வச்சு ஜிபே பண்ணி பஸ்ஸில் வந்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.